சினிமா அப்படின்னு சொன்னா நிறைய புது புது ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருப்பாங்க. சரியா, என்னதான் புது புது ஆர்டிஸ்ட், நிறைய ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ், லிரிசிஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் வந்தாலும் ஒரு சிலரை நம்மளால மறக்க முடியாது. அவங்களுடைய பேரா இருக்கட்டும், அவங்க பண்ண விஷயத்த கண்டிப்பா மறக்க முடியாது. நம்மள அடிச்சடிச்சு மறடா அப்படின்னு சொன்னா கூட நம்ம மறக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனசுல பதிஞ்சிடும். அது சிங்கர்ஸா இருக்கட்டும், லிரிசிஸ்டா இருக்கட்டும், எல்லாரையுமே நம்ம அப்படி சொல்லலாம் ஒரு சில பேர். ஏன்னா புது ஆர்டிஸ்ட் வந்தாலும் அப்படி ஒரு நபர், அப்படி ஒரு பாடகர் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஒரு பாடின பாடல்கள் எல்லாமே நான் கூட அடிக்கடி பாடுவேன்ல, வெண்மதி வெண்மதி நில்லு நீ வானுக்க மேகத்துக்க சொல்லு. சோ அந்த பாடலை பாடுன எங்களுடைய பாடகர் திப்பு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. இதையும் தாண்டி நிறைய பாடல்கள், கிட்டத்தட்ட அவருடைய பாடல்கள் எண்ணி அது என்னென்ன பாட்டு, அதை பாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு நாள் ஃபுல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா கிட்டத்தட்ட 8000 பாடல்கள், அதுவும் தமிழ்ல மட்டும் இல்லாம கன்னடா, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல வகையான மொழிகள்ல பாடல் பாடின ஒரு சிறந்த பாடகர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் முக்கியமா அந்த பாடல் அழகின் அழகே நீ யாரடி, அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை பிட்ச் வரும். அந்த ஹை பிட்சை கேட்டு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதையும் தாண்டி பல பசங்க கவியை பார்த்து படிப்பாங்க. பார்க்காத என்ன பார்க்காத, ஒத்து பார்வையால என்ன பார்க்காத, அப்படியெல்லாம் படிப்பாங்க நம்ம பசங்க கவியை பார்த்து. அதையும் தாண்டி காக்க காக்கையில என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி, இந்த மாதிரி பல பாடல்களுக்கு சொந்தக்காரர் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். பலரோட மனசை கவர்ந்த ஒரு குரலை கொண்ட பாடகர் அப்படின்னு தான் சொல்லணும். பாடகர் திப்பு நாராயணன் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஃபைன் because it is going good. How are you all? நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். உங்க கூட பேசுறது அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு ட்ரீம். ஸோ எங்களுக்கும் அந்த ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீம் இப்போ நடந்த மாதிரி இருக்கு. சேம் ஹியர். எப்பவுமே ஸ்ரீலங்கன் சேனல்ல சக்தி has always been a very supportive channel for us. And from day one நான் அந்த சக்தி, அதனால தேங்க்ஸ் டு த ஹோல் crew and எல்லா மியூசிக் லவர்ஸையும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா அவங்கள மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ் சார், ஸ்ரீலங்கால ஒரு பாடகர் நான் நல்லா பாட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள இருக்கிற அந்த திறமையை தெரிஞ்சிக்கும் போது ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு இன்ஸ்பயர்டா இருப்பாங்க. ஸோ அப்படி இன்ஸ்பயர்டா இருக்கிற ஒரு நபராகவும் நீங்க இருக்கீங்க. இதையும் தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் சார் ஃபர்ஸ்ட் ரசிக்கிறது தான் முத விஷயமா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த ரொம்ப அதிகமா ரசிக்கிற ஒரு நபரா நம்ம இருக்கிறோம். ஸோ அப்படி ரசிக்கக்கூடிய சூப்பரான பாடல்கள் நீங்க தந்திருக்கீங்க. முதலாவதே சார் உங்களுடைய வாய்ஸ்ல அந்த வெண்மதி வெண்மதியே நில்லு அந்த பாடல் பாட முடியுமா? Sure. வெண்மதி வெண்மதியே நில்லு நீ வானுக்கம் மேகத்துக்க சொல்லு, வானம் தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லே ஒரு நஷ்டம், உனையின்றோடு நான் மறப்பேனே உன்னார நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். சார் ஆக்சுவலா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்லணும். இந்த சாங் தான் என்னோட ரிங்டோன். அடிக்கடி நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் லைவ் ஷோல கூட ஒரு 4-5 தடவை இந்த பாட்டை பாடி இருக்கேன். நீங்களும் சிங்கரா? அவர் பாடி இருக்காருன்னு அவரு சொல்றாரு, ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு தான் தெரியல. பக்கத்துல இருக்க எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். இப்பதான் திப்பு சார் வாய்ஸ்ல கேட்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. ஓகே, இதுதான் அப்ப பாடல் அப்படின்னு. ஓகே சார், உங்களுக்கு கண்டிப்பா ஃபேன் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். உங்களுக்கு மறக்கவே முடியாத ஃபேன் மூமெண்ட் என்ன சார்? ஆக்சுவலா மறக்கவே முடியாதுன்னு பார்த்தா ஒரு 2-3 இருக்கு. அண்ட் டு பி ஸ்பெசிபிக், நம்ம ஸ்ரீலங்காலேயே பாத்தீங்கன்னா ஐ திங்க் அதுவும் ஒரு சக்தி டிவியோட ஷோ தான். சுகததாசா ஸ்டேடியம்ல நடந்தது ஆக்சுவலா. அங்க அந்த ஒரு சின்ன பையன் அரௌண்ட் ஒரு 13-14 இருக்கும், மேக்ஸிமம் 16 அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கும் நினைக்கிறேன். அந்த கேலரி இருக்கு இல்லையா, கேலரியில இருந்து குதிச்சு கீழே விழுந்து ஆட்டோகிராஃப் கேட்டார் ஆக்சுவலா. லைஃப்ல மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கிரேசி ஃபேன்ஸ் ஆக்சுவலா. எப்படின்னா நான் உடம்பு கூட என்ன ஆச்சுனாலும் பரவாயில்ல, ஸோ ஆட்டோகிராஃப் வாங்கணுன்ற அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டே அந்த ஆட்டோகிராஃப் கிடைக்கணும்னு ரொம்ப
ஆர்வமா வந்தாங்க. ஸோ அது வி ஃபைண்ட் லாட் ஆஃப் மியூசிக் லவர்ஸ். நிறைய ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, மெலட்ரான் போவாங்க, மீலன் போவாங்க, பாட்டு கேட்பாங்க, எல்லாம் ஃபைன். பட் சம் பீப்புள் அவங்களுக்கு வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மள வந்து ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு ஃபேன் இருந்தாரு. ஸோ அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அது லைஃப்ல. அப்புறம் இன்னொன்னு வந்து அப்புறம் இன்னொரு இதுல வந்து சென்னையில நாங்க சபரிமலைக்கு போறது யூஸ்வல் ஹேபிட் என்னோடது. ஸோ ஒருத்தர் வந்து எங்க கூட டிராவல் பண்ணவர் வந்து எங்க கூட பேசிட்டே வந்துட்டு, பரவாயில்ல நான் அடுத்த ஸ்டேஷன்ல நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டேஷன் கிட்டத்தட்ட அங்கே 3 hours தள்ளி. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நான் அவங்க கூட நான் பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டு என் கூட வந்து 3 hours அவரோட டெஸ்டினேஷன் தாண்டி என் கூட வந்துட்டு திருப்பி அவர் மறுபடியும் பஸ்ல போனேன்னு சொல்லி சொன்னாரு ஆக்சுவலா. ஸோ அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அந்த சில விஷயங்கள்லாம். ஐ மீன் அவ்வளோ உயிரே கொடுக்குற அளவுக்குலாம் நம்ம கூட இருப்பாங்களா சந்தோஷம். அது என்ன சார் நமக்கு கூட இருப்பாங்களான்னு, உங்க வயசுக்கு எத்தனை பேர் அடிமை தெரியுமா? அவ்வளோ பேர். சம் பீப்புள் ஏன்னா நம்ம வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் தானே. ஸோ ஐ மீன் ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி நம்ம ஃபோர் ஃப்ரண்ட்ல நம்மளோட இமேஜோ இல்ல நம்மளோட நேச்சரோ எதுவுமே ரிவீல் ஆகிறது ஸ்கோப் இல்ல. இந்த மாதிரி இன்டர்வியூல லைவ்லயும் வந்து பேசினாதான் உண்டு. நான் நிறைய முடிஞ்ச வரைக்கும் நான் லைவ் ஷோஸ் நான் நிறைய பண்றது இல்ல. ஸோ அதனால சேனல்ஸ்லயும் நான் நிறைய சென்னையிலயும் நான் ஐ டோன்ட் கோ அஸ் அ ஜட்ஜ் ஆர் அது பண்றது இல்லை நான். ஸோ அது மாதிரி ஒரு அக்கேஷன்ல லைவ்ல இன்டர்வியூல இது மாதிரி மீட் பண்ணாதான் உண்டு. ஸோ நமக்கே மூஞ்சி தெரியாத ஒருத்தர் குரல் மட்டும் வச்சு இவ்வளவு ஆசையா இருக்காங்களே. ஸோ இப்போ இந்த ஆர்டிஸ்ட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க அப்படின்னா. எஸ் சார். சார் இப்போ இன்னொரு நீங்க பாடின பாட்டுல இன்னும் வந்து மக்களுக்கு பிடிச்ச, ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு, அழகின் அழகே நீ யாரடி. அதுல ஒரு ஹை பிச் போயிருப்பீங்க சார், நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மக்களுக்காக அந்த பாடல். ஆக்சுவலா வந்து இது ஒரு ஸ்ரீலங்கன் மியூசிக், தமிழ் மியூசிக் லவர்ஸோட ஒரு பெரிய ஒரு பிளஸிங். ஏன்னா இந்த பாட்டு வந்து இங்க யாருக்குமே தெரியாது, தமிழ்நாடுல யாருக்குமே தெரியாது இந்த பாட்டு. ஏன்னா இது கேசட்ல இருக்கும், படத்துல இருக்காது இந்த பாட்டு ஆக்சுவலா. சோ இது வந்து நான் ஸ்ரீலங்கன் ஷோஸ்ல தான் நான் 2-3 தடவை பாடிருக்கேன். ஈவன் ஐ திங்க் சிங்கப்பூர் மலேசியா சங் திஸ். மத்தபடி வந்து நான் வெளில பாடினதே இல்லை. எனிவே ஃபார் யூ நவ. அழகின் அழகே நீ யாரடி, ஆண்களின் எதிரி நீதானடி, இருவிழி அரை நொடி பார்வையில் இருதயம் உடைந்தது ஏனடி, இந்த காதல் தான் என்றும் பெரும் இம்சையோ. வாவ் சார், ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா 2 விஷயம் சொல்லணும். முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த பாட்டை கேட்கும்போது நான் இந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை கேட்கும்போது நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். இந்த பாட்டோட லிரிக் எழுதுறவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து உயிர் கொடுத்தது வந்து நீங்க. சார் அதோட இன்னொரு 2வது விஷயம், இந்த மாதிரி பாட்டெல்லாம் கொடுத்து எங்க மனசெல்லாம் நீங்க இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. சிங்கர்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப பாவம், அதையும் தாண்டி நாங்க லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நீங்க உண்டு பண்றீங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த பாவத்துக்குலாம் நான் ஆள மாட்டேன். அதையும் தாண்டி we are destined to do what we are, I mean ordered to do, I can say, because எல்லா கம்போசர்ஸும் எல்லா டைரக்டர்ஸுமே வந்து அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றச்சே இட்ஸ் லைக் their soul. ஸோ அதை வந்து அவங்க எப்படி அதை அவங்க சொன்ன வேலையை நான் ஒழுங்கா பண்ணிருக்கேன் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு இப்ப நீங்க சொல்றது. ஸோ அதனால வந்து தேங்க்ஸ் டு தி டைரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ தி கம்போசர், பிகாஸ் they live with it. ஸோ நாங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் அந்த நேரத்துல இருக்கோமே தவிர ஒரு அவங்கள வந்து நாங்க கிரியேட் பண்ணி எதுவும் பண்ணல. அவங்க சொல்றதை நாங்க அப்படியே அதோட டைனாமிக்ஸோட we just bring it out, அவ்வளவுதான். ஸோ all credit goes to the composer and also the director. So நாங்க வந்து just ஒரு in between ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு puppet மாதிரி. என்னதான் தன்னடக்கம் இவ்வளவு தூரம் இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட குரல் தான் எங்களுக்கெல்லாம் அந்த ஃபீலை கொடுக்கறது. இப்போ நீங்க பாடின அழகின் அழகே கூட நாங்க கண்ணை மூடி கேட்டோம்னா அது வந்து வேற லெவல் ஃபீல் அப்படின்னு தான் சொல்லணும். Thank you so much. ஓகே சார், தன்னடக்கெல்லாம் சொல்லி நான் ரொம்ப நல்லவனா ஆகிடாதீங்க. நான் அவ்வளவு நல்லவனா இல்ல. ஸ்டார்ட்ல நீங்க சொன்னீங்க ஃபேன் மூமெண்ட் சொன்னீங்க. ஸோ
ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ சிங்கர்ஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கிற, இப்போ எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்தா இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ என்னைக்காவது வந்து என்னைக்காவது இல்லை, நீங்கள் எப்போ நீங்கள் நடிக்க போறீங்க? அப்படி ஒரு பாவம் இந்த மக்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்லைங்க, நான் வந்து சாதாரணமாவே இப்ப நீங்க பாருங்க இன்டர்வியூல ஒரு டேக் பதிலா ஒரு 2 டேக் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். நான் இந்த ரேஞ்சில் நான் நடிச்சேன் வச்சுங்களேன், ப்ரொடியூசர்லாம் ஏழை ஆயிடுவான். சார் என்னைக்காவது வந்து ஓகே நம்ம நடிக்க போகல, இப்போ வந்து சிங்கர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ எல்லாருமே வந்து ஓகே நம்ம நடிக்கலாம், நமக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணி அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிட்டீங்களா சார் நம்ம வந்து சினிமாவில் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி? ஒரு நாளும் இல்லை. ஏன்னா ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இது நாங்க ஜாலியா ஏசி ரூம்ல 4 ரூம்குள்ள ஹாப்பியா நாங்க வந்து என்ன டான்ஸ் ஆடினாலும் வெளில தெரியாது, ஜாலியா பாடிட்டு ஜாலியா வெளில வந்துருவோம். இந்த நடிக்கிறதுலாம் வெயில் நெல்ல கஷ்டம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி, இவ்வளோ ஜாலியாக படித்து தான் நீங்கள் இளைஞர்களுடைய மனசை வந்து இவ்வளோ இதாகி வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது வேற ஃபோர்ட். நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ற வேலையை ஒரு வேலையா இருந்தாலும் ஒழுங்கா பண்ணணும். சும்மா எல்லா வேலையிலையும் வாய வச்சுட்டு கடைசியில் எதுவுமே ஒழுங்கா இல்லை வச்சுங்களேன், டைமும் வேஸ்ட், அதே அட் தி சேம் டைம் நம்மளோட எனர்ஜியும் வேஸ்ட். ஸோ ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்றச்சு ஐ ஃபீல் எனக்கு தெரிஞ்சது மியூசிக் சிங்கிங், அது கொஞ்சம் ஹாப்பியா பண்றேன், ஹாப்பியா ஜாலியா. வாவ், சூப்பர் சார். செய்யற தொழிலையே ரொம்ப அழகா ரசிச்சு செய்யறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நீங்க பாடின பாடல்கள்லயே நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. கிட்டத்தட்ட நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் 7,000க்கு மேலே, கிட்ட 8,000 அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயே உங்களுக்கு மறக்க முடியாத இந்த பாடலை பாடும்போது எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. டு பி ஸ்பெசிஃபிக்னா என்னோட ஃபர்ஸ்ட் சாங் நான் வந்து ட்ராக் தான் பாடினேன். அண்ட் ட்ராக் பாடுறச்சு தே டோல்ட் மீ தட் இது வந்து இன்னொரு சிங்கர் பாட போறாங்க. ஏன்னா அப்பெல்லாம் நான் ஒரு சிங்கர் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராக் சிங்கர் ஒருத்தவங்க பாடிடுவாங்க ஜென்ரலா, இப்பவும் அப்படிதான். ஸோ அந்த ட்ராக் சம்டைம்ஸ் வந்து அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிடிச்சி போச்சுன்னா they will just keep it in the movie. ஸோ நான் வந்து அப்படிதான் ஒரு சாங் பாடினேன். லக்கிலி தே லைக்ட் இட். ஸோ அதனால அது அப்படியே விரும்புகிறேன்னு ஒரு படத்துல, அண்ட் அதான் நான் பாடின ஃபர்ஸ்ட் சாங். பட் ரிலீஸ் ஆனது மின்னலே, ஓ மாமா அண்ட் வெண்மதி வெண்மதி 2 சாங் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் நான் எல்லாமே நான் ட்ராக் தான் பாடினேன். அந்த ட்ராக் பாடி அவங்க சொல்றது, ஏன்னா ஐ பிலாங் டு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேர் சக்சஸ் அண்ட் எப்படி சொல்லுவாங்க, சர்வைவலுக்கு நமக்கு ஒரு ப்ரொஃபஷன் தேவை இல்லையா. ஸோ அதனால I wanted that very badly. நான் finish my BBA. ஸோ இது எல்லாருமே வந்து நான் படிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போ அதெல்லாம் சொல்றச்சு நமக்கே பயமா இருக்கும். ஐயோ ஒருவேளை நம்ம காமெடி பண்ணிட்டோமோ தப்பா. ஸோ அப்போ வந்து சக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. லக்கிலி எனக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சது, ரஹ்மான் சார் மூலியமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சது புகார் ஹிந்தி மூவில. பட் தமிழை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி விரும்புகிறேன் தான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் சாங். பட் ரிலீஸ் ஆனது மின்னலே. ஏன் இது சொல்றேன்னா, இந்த மின்னலே பாட்டு வந்து நான் ட்ராக் தான் பாடினேன். ட்ராக் பாடிட்டு அது ஃபைனலா ஹாரிஸ் சார் டோல் மீ தட் மாதிரி உன்னோட தான் ஃபைனல்யா அப்படின்னு சொல்றச்சு ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷனல் மூமெண்டா இருந்தது. ஏன்னா ஒரு சிங்கருக்கு வந்து சக்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சக்சஸ் கூட எப்படின்னா வந்து அந்த படமும் ஒரு ஹிட் ஆச்சுன்னா அது ஆடட் அட்வான்டேஜ். அந்த படத்தோட சேர்ந்து அந்த டோட்டல் க்ரூக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. ஆக்சுவலா அந்த கௌதம் மேனன் வாஸ் தேர் இன் தட் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வாஸ் தேர் அண்ட் எனக்கு வந்து ஒரு நல்ல பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பனிங் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு லாட் கிடைச்சது ஆக்சுவலா. ஸோ அந்த மூமெண்ட் என் லைஃப்ல மறக்கவே முடியாது. அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி நான் அந்த ஜிங்கிள் எல்லாம் பாடியிருப்பேன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாடுறச்சு. அப்பெல்லாம் வந்து அப்ப நான் ரொம்ப வயசு சொல்ல வரல, ஐ மீன் 97, 98 அந்த பீரியட்ல ஜிங்கிள்லாம் வந்து ஆடியோ டேப்ல ரெக்கார்ட் பண்ணி நாங்க பாடினது. ஸோ அதெல்லாம் கேட்க நினைச்சுக்கோம், ஐயோப்பா ஜிங்கிள் பாடிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஜிங்கிள் வந்து பிகினிங் தான். ஸோ ட்ராக் பாடுறச்ச ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மூவிஸ்ல பாடுறச்ச ஒரு ஹாப்பினஸ். ஸோ இட் கீப்ஸ் ஹேப்பனிங் பை காட்ஸ் கிரேஸ். என்னன்னா நாங்க பண்ற வேலை, அது முன்னாடி சொன்ன மாதிரி பண்ற வேலையே அப்போதுலேருந்து பாரு ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருக்கோம். மைட் பி ஏதாவது இருக்கலாம், பட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா அதான் ஐ கேன் சே. இப்போ அடுத்து ஒரு பாடல் ரிக்வெஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு சுதர்ஷன் கோபடத்துல ஓகே கோலியா I have sung 2 songs நினைக்கிறேன். ஒன்னு வந்து this one and இன்னொன்னு கல கல காலா.
That's also. நக 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 சிரிப்புகள் அழகா, வெரி 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 சமத்துகள் அழகா, குரு 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 குறும்புகள் அழகா, நரதர அழகா. நக 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 சிரிப்புகள் அழகா, வெரி 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 சமத்துகள் அழகா, குரு 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 குறும்புகள் அழகா, தர அழகா. லம்போகினி லவ்வோ மேனி நீ பத்தினி பாரடித்தேனி உண்மையில் இனி என்ன தராரதா யாரடித்தேனே தோள் சாய்ந்த நினைப்பு என் தோழன் என்ற நினைப்பு ஏன் இந்த கருத்தையில் இல்லை படைப்பு அப்படி வரும் இந்த பாட்டு ஒரு வேற ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் சார். அண்ட் விஷுவலா பார்க்கும்போதும் இந்த சாங்கை வந்து தனியா ஆடியோ கேட்கும்போது கூட ஒரு வேற விதமான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா வெண்மதி வெண்மதியே நில்லு அப்படின்னு அப்படியே உருக வச்சிருப்பீங்க. இது அப்படியே ஆப்போசிட்டா டான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இது வந்து ஆக்சுவலா இந்த பேட்டர்ன் ஆஃப் சாங் வந்து எப்படின்னா வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படத்துல வந்து ஒரு சாங் பாடியிருப்போம். அந்த கற்க கற்க கள்ளம் கற்க என்று சொன்ன நமன், அது ரொம்ப சட்டிலா பாடியிருப்போம். இது வந்து ரொம்ப கேஷுவலாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஒரு பிளாக் ஸ்டைல்ல இருக்கணும். இந்த பிளாக்ஸ் எல்லாம் பாடுறச்சே வந்து ஒரு மாதிரி ஒரு கேஷுவல் ஒரு லேசி ஆட்டிடியூட் இருக்கும் இல்லையா, சோ அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சேம் கல்ச்சர்ல பட் கொஞ்சம் லேசியா இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த சாங். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு ஹாரிஸ் ஃபார் தட். எஸ், ஓகே சார். ஸோ அடுத்ததாக வந்து உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ சார் நீங்கள் நிறைய மொழிகளில் வந்து பாடல் பாடியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 8 லாங்குவேஜில் வந்து நீங்கள் பாட்டு பாடியிருக்கீங்க. ஸோ அது என்னென்ன ஒருக்கா சொல்லுங்கள் சார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, துளு, பெங்காலி அண்ட் இன்னும் ஒரு லாங்குவேஜ். அந்த ஆக்சுவலா அது ரெண்டு பாட்டு தான் பாடிருக்கேன் அந்த லாங்குவேஜ்ல. மொத்தம் ஆல்மோஸ்ட் 8 லாங்குவேஜஸ் ஆக்சுவலா. 8 லாங்குவேஜ். சார் இப்போ அந்த 8 லாங்குவேஜும் நீங்க பேசுவீங்களா, இல்லன்னு சொன்னா அது பாடலுக்கு அங்க நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் மட்டும் பண்ணீங்களா, எப்படி? நான் ஃபெயிலுங்க தமிழ்ல. தமிழே கத்துக்கிட்டோம், இதுல 8 பாஷையே கத்துக்கிறது லைஃப்ல. சார் ஹிந்தில எல்லாம் நீங்க படிச்ச பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அது அப்படியே இல்ல எங்களுக்கு வந்து என்னன்னா தமிழ், மலையாளம் எனக்கு பேச தெரியும், ஸோ ஹிந்தி பேச தெரியும், ஸோ இங்கிலீஷ் நம்ம கம்யூனிகேஷன் தான். நாங்கள் எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல தான் எழுதிப்போம். ஸோ அதனால வந்து எல்லா லாங்குவேஜ் பாட முடியும். அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கா அந்த சில லாங்குவேஜ் சொல்லணும்னா ஐ கேன் சே சில அந்த சான்ஸ்கிரிட் பேஸ்டா சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த டிவோஷனல் சைட்ல பண்றச்சு அந்த நாக்கு வந்து என்னெல்லாமோ ஆகும். பின்னி இப்படிலாம் ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் ஒரு பேஸ் இருந்ததுன்னா எல்லா லாங்குவேஜ் ஈஸி தான். சோ அதனால வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா அதை நாங்க ரொம்ப பிகினிங் டேஸ் நிறைய அந்த ஸ்லோகங்கள் அதெல்லாம் வந்து டிவோஷனல் நிறைய பண்ணிருக்கோம். அதனால இது வரைக்கும் ஒரு டஃபா தெரிஞ்சது இல்லை. ஆனா உண்மையை சொல்ல போனா பேச தெரிஞ்சது தமிழ், ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ். that's it. Wow. ஓகே சார், நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் சினிமால நிறைய பேரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஓகேவா? இனிமேலும் நான் இவரோட ஒர்க் பண்ணலையே, இவரோட கண்டிப்பா நான் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் யாரு? இல்ல எல்லாமே ஏதாவது ஒரு நல்ல பாட்டு வரைச்சு நம்ம யோசிப்போம் இல்லையா, ஐயோ இந்த பாட்டு நம்ம பாட்டுக்கலாமே அப்படின்னு யோசிப்போம். சோ அது மாதிரி பார்த்தா எல்லாரும் ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் ஒர்க் பண்ணி தான் இருக்கும் பை காட்ஸ் கிரேஸ். ஸோ டு பி ஸ்பெசிஃபிக்னு சொல்லணும்னா இல்ல எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணி தான் இருக்கும். ஸோ யாரும் இல்ல எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ ஆஃப்லைட் ஐ கேன் சே இப்போ ஹிந்தில வந்து 2-3 கம்போசர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ற கம்போசர்ஸ். லைக் எனக்கு எப்படின்னா முன்னாடி வந்து ஷரத்னு ஒரு கம்போசர் இருக்காரு மலையாளம். ஸோ அவருக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவருக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு 3-4 சாங் பாடிருக்கேன் ஷரத்துக்கு. நம்ம 180 படம் பண்ணார் இல்லையா, 180ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஹிந்தில அந்த 2-3 கம்போசர்ஸ் ரொம்ப என்ன சொல்றது ஒர்க் பண்ணணும். லைக் இப்போ பிரீத்தம், அப்புறம் வந்து லைக் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா பட் ஜெனரலா வந்து பாம்பே கிரௌட் வந்து தமிழ் சிங்கர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி பெருசா இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு ஆசை. நீங்க ஆசை தானே கேட்டீங்க, ஆசைதான்.
ரைட், ஓகே சார். ஸோ அடுத்ததா ஒரு பாட்டு கேட்கணும். அந்த பாட்டு உங்கள்கிட்ட நான் கேட்கறதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க அப்ப வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு அப்படி ஞாபகத்துக்கு வச்சுப்பீங்க, இப்படி ஒரு நடந்திருக்காடா நம்ம பாட்டுனால அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கூல் அந்த டைம் அந்த சாங் வரும்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து வேற ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து வந்தாங்க. வரும்போது நான் அந்த பாட்டு படித்தேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா அப்படின்னு படித்தேன். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அந்த ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட மாட்டிருச்சு. இப்போ எல்லாம் கை காட்டி நின்றுட்டு இருந்தோம் அந்த பாட்டுனால. ஆக்சுவலா நான் அந்த பாட்டுல வந்து நான் ஃபுல்லா பாடல. ஆக்சுவலா நானும் கார்த்தியும் பாடுறோம் அதுல. ஆக்சுவலா அந்த சாங் 2 நாள் ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த சாங். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே ஐ வாஸ் தேர், செகண்ட் டே ஐ மிஸ்ட் இட். ஸோ அதனால வந்து இன்னைக்கும் சில விஷயங்கள், வருத்தப்படுற விஷயங்கள், எப்படின்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோன்ற விஷயங்கள்ல அந்த பாட்டு ஒண்ணு. சோ அந்த பாட்டோட ஒரு 2 லைன் பாட முடியுமா? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தானே பாய்ஸ் அண்ட் பூஸ்ட் அல்லவா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வாழ்க்கை வேஸ்ட் அல்லவா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் வேணும். சூப்பர் சார், கண்டிப்பா வேணும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். அவர் என்ன உண்மையெல்லாம் பேசுறாரு ஆன் ஸ்டேஜ்ல, ஆன் தி ஸ்கிரீன். அவர் வந்து உண்மை மட்டும் பேசும் நபர், அவர் பொய் எல்லாம் பேச மாட்டாரு. சார் எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? நீங்களே பாட்டு படிச்சு என்னோட மனசை கெடுக்குறீங்க. ஹலோ, நான் கூட தான் நல்ல நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஏன் கேட்கல? சார் எங்களுக்கு எது வேணுமோ அதுதானே சார் நாங்க எடுத்துப்போம். ரைட், ஓகே சார். ஸோ அடுத்த சாங் வெயிலோடு விளையாடு. இது வந்து என்னோட ரிக்வெஸ்ட். நம்ம நேச்சர்ல ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பா இந்த பாடல் எல்லாம் மெமரிஸா வந்துட்டு போகும் அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுக்காக அந்த பாடல் ஒரு தடவை. பொட்டல் காட்டு பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு திரிஞ்சோம், வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம், வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலம் காட்டோரும் தட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவன் குட்ட, பறிப்போமே சோழத்தட்ட புழுதிதான் நம்ம சட்ட, புழுதிதான் நம்ம சட்ட. யா சூப்பர். பாடல்ல அப்படியே மெய் சிலிர்க்க வச்சு எல்லாரையும் சிலையா மாத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அதாவது ஜன்னலின் வலி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி, அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. ஏதோ பண்ணுது இல்ல, எனக்கும் ஏதோ பண்ணுது. தேவையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வச்ச பாடகர் திப்பு, அதாவது அவ்வளோ ஃபீல் பண்ண வச்ச பாடகர் திப்பு இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வெயிலோடு விளையாடு இதை வந்து விஷுவலாக பார்க்கும்போது வந்து இப்போ நீங்கள் படித்த அந்த பாட்டை கேட்டுட்டு இதை விஷுவலாக பார்க்கும்போது வேற ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து பாட்டு படிச்சுட்டு ஓகே இந்த எப்படியுமே வந்து நம்ம அதுக்கு முதல்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். விஷுவலாக ஷூட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் எப்படியும் ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாடலை விஷுவலாக பார்க்கும்போது வாவ், விஷுவலாக பார்க்கும்போது இது இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா? நிறைய இருக்கு. நான் மேற்கு விழுத்த சூரியன் ஒரு சாங் இருக்கு இல்லையா, சிட்டிசன் படத்துல. சோ அது வந்து நான் பாடுறச்சே அதுவும் நான் ட்ராக் தான் பாடினேன் ஆக்சுவலா. And Ajit sir was kind enough to prove that for the final. So அதனால வந்து thanks to Ajit sir for giving me that opportunity. And Deva sir also. So நான் வந்து அதை ட்ராக் தான் பாடினேன். ட்ராக் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணி எனக்கு தெரியாது விஷுவல் இதை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. அந்த ஸ்கிரீன்ல ரீரெக்கார்டிங் போது அந்த ஸ்கிரீன்ல அதை பார்த்துட்டு நான் பாடினா அவர் பாடினாரான்னு தெரியல, அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது ஆக்சுவலா. ஸோ அது மறக்க முடியாது. அதே மாதிரி இது இப்போ இந்த ஆத்தாடி ஆத்தாடின்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா, ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி, அந்த பாட்டு 2-3 இடத்துல தனுஷ் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கே பார்த்தா இன்னும் அவரே பாடின மாதிரி இருக்கும்.
ரெண்டு மூணு லைன்ஸ் அதுல. சோ அது நினைச்சா எப்படி நம்ம பாடுறச்சே வந்து நம்ம இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. பட் அவங்க அந்த அந்த சிங்கரோட ஒரு ஆட்டிடியூட், ஐ மீன் ஒரு அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இப்போ அந்த திம்ஸ் கட்டையில பாத்தீங்கன்னா ஐ ஐ அந்த மாதிரி, அப்புறம் வந்து இதுல வந்து லைக் அந்த வாடா மாப்பிள்ளைல வந்து எப்படி எப்படி அதெல்லாம் வந்து நம்ம ஆன் ஸ்கிரீன் இன்னொருத்தர் வந்து நம்ம டயலாக் அவங்க பெர்ஃபார்ம் பண்றச்சே எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னு தோணும். அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கும் சம்டைம்ஸ். இதெல்லாம் மறக்க முடியாத ஃபீலிங். அதே மாதிரி உக்கடத்து பப்படமே, இந்த உக்கடத்து பப்படமேல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் விக்ரம் சார் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய பேர் நினைச்சாங்களாம் அவருதான் பாடியிருக்காருன்னு நினைச்சாங்களாம். சோ அதெல்லாம் ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்காளா, ஏ ராசாத்தி ராசாத்தி ரங்கூனுக்கு ராசாத்தி ஆசைப்பட்டு காத்திருக்காளா, இது முதல் முதலா குறுகுறுப்பு முதுகு தண்டில் குறுகுறுப்பு முழுவே வரும் எனக்கு சொல்வாயா, அடி மனசில் பயம் இருக்கு அது அதுக்கு மட்டும் எனக்கு சொல்வாயா ஆத்தாடி. சார் இங்க ஒரு தனுஷ் ஃபேன் இருக்காங்க உள்ளேயே, அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி தனுஷ் சார்ட்ட சொல்லிருங்க சார், இங்க அப்படி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் தான், நானே அது நானே. ஹாய் 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 மிஸ்டர் தனுஷ், பாருங்க உங்களோட ஒரு டை ஹார்ட் ஃபேன் வந்து நான் பாடுறதோட அவங்க பாடுறதா மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல தனுஷ் வேறையா இருப்பாரு, அந்த பக்கத்துல இருக்க கேர்ள் அவங்க நினைச்சு அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படி அப்படி. என்னோட ஃபேவரட் ஒன்னு இருக்கு, ஸ்ரீ திரைப்படத்துல இருந்து கண்ணே மொழி வேண்டாம். வாவ் வாவ், பாத்தீங்களா, இது ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் கம்போசருக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்கு ஆக்சுவலா. இந்த டி.எஸ். முரளிதரன் அண்ட் மிஸ்டர் விவேக் நாராயண் இல்லைன்னா நான் வந்து இந்த நேரத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு கண்ட்ரில இந்த கோவிடுக்கு பயந்து உயிர் இருக்குமா இருக்காதான்னு ஒரு ஏன்னா இவங்கதான் வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். நான் நிறைய ஜிங்கிள் எல்லாம் பாடுறேன்னு சொன்னேன் இல்லையா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்ற மாதிரி நான் என்ன கேவலமா பாடினாலும் சூப்பரா இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு சிங்கர் ஆக்கினது இவங்கதான். ஸோ இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்னோட. ஏன்னா நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் டன் பை மிஸ்டர் டி.எஸ். முரளி, அவரோட நான் செயல் பண்ண ஒரு டைம் வந்து இமோஷனலா அண்ட் எல்லாமே வந்து ஒரு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஒரு டைம் அது ஆக்சுவலா. So I dedicate this song to Mr. T.S. Murali. Okay. அப்படியே எனக்கும் done for you also. Okay. கண்ணே மொழி வேண்டாம் உந்தன் விழி மட்டும் போதும், கண்ணே அந்த தென்றல் வேண்டாம் உந்தன் தேகம் மட்டும் போதும், மை சொல்லுற வேண்டாம் உந்தன் விழி சொல்வதே போதும், முக்கனி வேண்டாம் இக்கனி ஒன்றே போதும், போதும் போதும் கண்ணே மொழி வேண்டாம் உந்தன் விழி மட்டும் போதும். வாவ் வாவ். சார் இப்போ அவங்க ரிக்வெஸ்ட் கேட்டாங்க, இப்போ என்னோட ரிக்வெஸ்ட். ஓகே. பார்க்காத என்ன பார்க்காத, பார்க்காத என்ன பார்க்காத, குத்தும் பார்வையால என்ன பார்க்காத, போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத, கொடுத்தத திருப்பி நீ கேட்க காதலும் கடனும் இல்ல, கூட்டத்தில் நின்னு பார்த்து கொள்ள நடப்பது கூத்தும் இல்ல, பார்க்காத என்ன பார்க்காத, குத்தும் பார்வையால என்ன பார்க்காத. வாவ் சார், அப்படியே தனுஷ் சர்ட்ட சொல்ற மாதிரி சூர்யா சர்ட்டையும் சொல்லிருங்க, நான் ஒரு ஹை சொன்னேன்னு சொல்லி. என்ன என்ன நடக்குது இங்க, என்ன நடக்குதுங்க சார்? ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் யோசிச்சேன். அது வந்து இப்ப டிவி பாக்குற எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, அதை நான் வந்து கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லி ஆகணும். இப்போ என்னன்னா ஸ்டார்ட்லயே சாரை பார்க்கும்போது இல்ல சாரை பார்க்கும்போது ஓகே கண்ணாடி நார்மலா வந்து ஒரு கியூட்டான ஒரு போய், ஆனா வந்து கொஞ்சம்
ஆனா கொஞ்சம் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த சயின்ஸ் சார் மாதிரி கொஞ்சம் வந்து டெரரா இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபன்னா ஒரு சாக்லேட் பாயா பேசுறீங்க சார். சார் நான் சாக்லேட் பாய் சார். சாக்லேட் பாய் லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம் சார். உங்க கண்ணை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே ஃபைன். அவர் பதிலுக்கு உங்களை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே ஓகே தேங்க்யூ லாட். இல்ல இதான் ரியல் செல்ஃப். அபர்ணாக்குலாம் தெரியும். ஏன்னா நாங்க வந்து மோர் ஃப்ரெண்ட் தேன் பிசினஸ் ஆக்சுவலா. ஏன்னா ஃப்ரம் டே ஒன் ஹீஸ் பீன் லைக் a brother to me. so அந்த ஃபேமிலி வந்து they are very close to me. நாங்க ரொம்ப ஜாலி தான் எல்லாமே. அவனே சொல்லியிருப்பான், சாரி அவனே சொல்லக்கூடாது, அவரே இப்போ அவரே சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட, மோர் ஃபேமிலி தேன் பிசினஸ் கனெக்ட் ஆக்சுவலி. சார் அடுத்ததா அந்த பாடல் இந்த பாடல் மூங்கில் காடுகளே. ஓகே. மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே. வாவ் சார், அதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹம்மிங் வரும் அப்படின்னு ஒரு ஆக்சுவலா நானும் ஹரிஹரன் சாரும் சேர்ந்து பாடின சாங் அது. ஆக்சுவலா ஹம்மிங் வந்து ஐ திங்க் கோஸ் லைக் சார். நேத்து கூட நான் ஒரு விஷயம் வந்து ஒரு ஆளு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்மள உண்மையாவே கிடைக்கிறது வந்து பாடல்கள் தான். உண்மையாவே நான் இந்த மாதிரி காதல் பாடல்கள் கேட்டு 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 ஆரம்பத்துல இருந்தே வந்து நான் அவரை கெடுத்தேன். உங்க மேல கம்ப்ளைண்டா அடிக்கிட்டு போறாரு தானே சார். இப்ப கூட நீ இது இன்டர்வியூவா இன்ட்ராகேஷனான்னு தெரியல. எஸ் ஓகே சார். ஸோ அடுத்ததா வந்து ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே சார் அவங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இதையும் தாண்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்திருக்கும் எல்லாரோட லைஃப்லையும். உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அது யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வேணா, ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கா? அது எப்படி ஃபேஸ் பண்ணி? அது எப்படின்னா, இப்போ நாங்க பாடின பாட்டை வந்து ஒரு கமெண்டா நான் கேட்டது கிடையாது. ஒரு இது நீங்க இப்படி பாடிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம். ஏன்னா பிகாஸ் நாங்க ஸ்டுடியோலயே நாங்க ரெக்கார்ட் பண்ற எல்லாமே பர்ஃபெக்டா வரணும் தான் பண்ணி நாங்க அனுப்புறது வெளியில வரைச்சு. அண்ட் இப்போ வேற ஒரு சிங்கர் பாடிருப்பாங்க, ஒரு லைக் லெஜெண்டரி சிங்கர்ஸ் லைக் பாலு அங்கிள் ஒரு யேசுதாஸ் அங்கிள் பாடுறச்சு. அந்த பாட்டை நாங்க அட்டம் பண்றச்சவே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அது அந்த அவங்க உடம்புல ஊறி போச்சு எல்லா மியூசிக் லவர்ஸ். ஏன்னா இப்ப பாலு அங்கிள் இல்லாம யேசுதாஸ் அங்கிள் இல்லாம நம்ம வந்து ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியை நினைச்சு பார்க்க முடியுமா? சோ அது வந்து எப்படி சொல்றது, இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அசெட். சோ சம்டைம்ஸ் எங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்க வந்து ரொம்ப கேஷுவலா சம்டைம்ஸ் பாடுறச்சு அவங்கள மேட்ச் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும், ஏன்னா அவங்க லெஜெண்ட்ஸ் ஆக்சுவலா. சோ அதை நாங்க அட்டம் பண்றச்சு அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்க, கழுவி ஊத்துவாங்க. அது என்ன அவங்க மேல இருக்கிற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன். சோ இது வந்து என்ன சொல்றது, நான் ஆஸ் அ ஃபேனா வந்து நானும் அவங்களோட ரொம்ப ரசிச்சிருக்கேன் இல்லையா. சோ அதனால எனக்கும் சம்டைம்ஸ் தோணும், ஓ மைட் பி நம்ம வந்து இன்னொருத்தரோட வாய்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ண நினைக்கல, பட் இருந்தாலும் அட்டம் பண்றது கூட தப்புன்னு சம்டைம்ஸ் தோணும். ஆனால் நாங்க அதெல்லாம் விடுறது இல்ல, எங்களுக்கு பிடிச்சது நாங்க பண்ணிதான் இருக்கோம் ஜாலியா. சார் இங்கேயே சார் நான் விண்மதி நில்லு நான் லைவ்ல படிக்கும்போது இங்க கவிப்பிரியா சொல்லுவாங்க, அவர் எவ்வளவு அழகா பாடி இருப்பாரு, ஏன் இப்படி நீங்க பண்றீங்க பாட்டையே சீரழிக்கிறீங்க ஏன் அப்படின்னு கொந்தளிச்சு போய் கேட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா இருக்கும். ஓகே ஓகே சி ஓகே இவரோட சேர்ந்து இப்போ நானும் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே எஸ். இப்போ உங்களுக்கு வந்து பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சிங்கர்ஸ்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்களோட பாடல் இது ஒரு வாட்டி சரி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பாடல் எதுவும் இருக்கா?
இல்ல எல்லா பாட்டுமே அப்படிதான். எனக்கு வந்து ஏதாவது நல்ல பாட்டு கேட்டா எல்லா சிங்கர்ஸ்க்குமே இப்ப நீங்க கூட இருக்கீங்க, ஒரு நல்ல அழகான ட்ரெஸ் போட்டு யாராவது போனாங்கன்னா அந்த அந்த ட்ரெஸ் எனக்கு இருக்கக்கூடாது நீங்க ஆசைப்படுவீங்கல்ல. கட்டாயம். சோ அது மாதிரி வந்து எனக்கு என்னன்னா நல்ல சாங்ஸ் நல்ல சிங்கர்ஸ் பாடுறச்சேயும் சரி, ஐயோ இந்த பாட்டு பாடிருக்கலாமே ஒரு அல்பாசை தோணும். அது வந்து அப்புறம் நினைச்சுப்பா சரி ஓகே அவரும் சாப்பிடணும் அவருக்கும் சர்வைவல் இருக்கு சோ அவர் பாடிட்டு போட்டு. ஓகே, அந்த மாதிரி ஒரு பாட்டு எங்களுக்காக பாடி காட்டுங்களேன், உங்களை கவர்ந்த ஒரு பாடல். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்னாரே ஒன்ன தேடுது, ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இந்த சாங். யா சார், அதுல ஒரு லைன் வரும், கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி. ஒரு சில பாடல்கள் சார் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த ஒரு புது ஃபீலை கொடுத்து லைஃபே வந்து என்ன சொல்றது, சம்டைம்ஸ் தோணும் நம்ம இன்னும் ரொம்ப பெருசா அச்சீவ் பண்ணணும்னு தோணும். அப்ப இதெல்லாம் கேட்டப்பறம் தோணும் ஐயாச்சே இதெல்லாம் இல்லை நம்மளோட எத்தனையோ பண்ணிட்டு அவங்க சில பேர் சைலண்டா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாங்கை கேட்கச்சா தோணும் நம்ம ரொம்ப பெரிய சிங்கர் நினைக்கச்சு தலைமையில ஒரு குட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த சாங்கை கேட்கச்சு, நீ ஒன்னும் பண்ணல ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு. ஐ கேன் சே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்களை இன்னும் நாங்கள் நியூட்ரலா இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. வாவ் சார், இந்த சாங் உங்களுக்கு இந்த பாடும்போதே நீங்க ஃபீல் பண்ணி பாடும்போது இந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு தெரியுது. இந்த சாங்கை நீங்க பாடும்போது உங்களுக்கு யாரும் ஞாபகம் வருவாங்க? ஐயையோ என்னடா கேள்வி கேட்டா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க சார். இல்ல எனக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபேமிலியில சம் கனெக்ட் இருக்கும் அந்த மாதிரி. சார் ஹரிணி மேம் சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஹரிணி மேம் பாடின சாங் வந்து எனக்கு இது பிடிக்கும். எனக்கு ஏற்கனவே பிறந்த வழிவடோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவடோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் இரு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே இது அந்த மாதிரி வரும். அந்த பாட்டு அவங்க பாடுற அந்த பாட்டு இருக்குல்ல, என்னுள்ளே ஏதேதோ செய்கிறது அதை என்னென்று அறியேனடி, அந்த அவங்க பாடுற பாட்டு அப்படியே அந்த வெர்ஷன் அப்படியே மைண்ட்ல அப்படியே நிக்கும். உங்களுக்கும் மட்டும் இல்ல சார், எங்களுக்கும் அது அப்படியே மைண்ட்லயே நின்னுட்டே இருக்கும், திரும்ப திரும்ப கேட்கணும் போலயே தோணும். ட்ரூ, வெரி ட்ரூ. நான் பரத்வாஜ் சார் மீட் பண்ணதெல்லாம் சொல்லுவேன், எனக்கு வந்து அவர் பண்ண பாட்டுல ரொம்ப பிடிச்ச பாட்டு இது ஆக்சுவலா. அவர் நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஹரிணி இஸ் மை வைஃப், ஏன்னா இந்த பாட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ அவங்க படிச்ச பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அடிக்கடி கேட்குற ஒரு பாட்டு, சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. என்னை கொலைகாரன் ஆக்கிடாதீங்க சார், அது வேற லெவலா இருக்கும் சார். அவங்க வாய்ஸ் சொல்லவே முடியாது, அது வேற ஒரு ஃபீல். அதுதான் அந்த என்னுள்ள ஏதேதோ செய்கிறது அந்த ஃபீல் தான். இல்ல இது வந்து ரஹ்மான் சாரோட
அந்த ஒரு லெஜெண்டரி கம்போசிஷன் ஐ கேன் சே. ஏன்னா சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது ஒன்றை மறைத்து வைத்தேன் சொல்ல தடைத்தேன் நெஞ்சு நம்பியிருந்தேன் அது வஞ்சம் செய்தது. அது உன்னி கலக்கிருப்பாரு உன்னி சார். யா சார் அந்த வரிகளை உங்க வாய்ஸ்ல எங்களால கேட்க முடியுமா? கன்னி மனம் பாவம் சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது ஒன்றை மறைத்து வைத்தேன் சொல்ல தடை விரித்தேன் நஞ்சு நம்பியிருந்தேன் அது வஞ்சம் செய்தது. சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. விழிச்சிறையில் பிடித்தாய் விறகுதல் போல் நடித்தாய் தினம் தினம் துவண்டே தளிரே நதியென நான் நடந்தேன் அணை தடுத்தும் கடந்தேன் கடைசியில் கலைந்தேன் கடலே எல்லாம் தெரிந்திருந்தும் என்னை. அது வரைக்கும் போறியா? ஓகே சார், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எஸ் ஓகே. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அத பத்தி பேசலாம். ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலா இப்போ 11:30 ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, அது தப்பா ஆச்சு. அப்கமிங் என்ன? ஓகே சார், இப்போ உங்களோட ரசிகர்கள் சொல்லுங்க சார். அப்கமிங் வந்து I have sung some interesting songs for Rahman sir and also some good composers in Chennai. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லாத்துலயுமே. ஹிந்தில வந்து இப்போ லேட்டஸ்டா I'm also into composing. So அதனால lot of things are there in the pipeline. By God's grace எல்லாம் நல்லபடியா வரணும்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எஸ், நான் எனக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக நாங்க கண்டிப்பா ப்ரே பண்ணிப்போம் சார். அண்ட் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், ஒரு ஃபேனா ஒரு ரிக்வெஸ்ட், நீங்களும் ஹரிணி மேமும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும் இப்போ. இப்போவா? எஸ் ஃபியூச்சர்லயா? எஸ் ஃபியூச்சர்ல ஒரு பாடல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணும். ஆக்சுவலா பாடிருக்கோம். யா பாடி இருக்கீங்க. நான் எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு பாடல் வேணும்னு கேக்குறேன். இன்ஃபேக்ட் வந்து எங்களோட அஃபேரோட ஃபர்ஸ்ட் டே, அஃபேர் அஃபேர்னு சொல்லக்கூடாது, ஓகே, எங்களோட அந்த ஆஃப்டர் வி மெட் இன் ஆஸ்திரேலியா வந்த அடுத்த நாள் நாங்க கார்த்திக் ராஜாக்கு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த சாங் அத்தான் வருவாக ஒரு முத்தம் கொடுப்பாக என் அச்சம் வெச்சம் கூட்டம் அது அள்ளி ருசிப்பாக அத்தான் வருவாக. அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா பயங்கர அந்த ஒடிகால் ஒரு ஃபன் மேட்டர், நிறைய எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதுல வந்து ஓம் கிரீம் கிரீம் ஐஸ் கிரீம் கிரீம் அந்த மாதிரி நிறைய நாங்க சும்மா ஒரு கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிருப்போம் ஃபுல்லா. அதெல்லாம் பயங்கர ஆத்மார்த்தமா பண்றது அந்த கிண்டல் எல்லாமே ஆக்சுவலா நான் பண்ணதான். ஸோ அந்த பர்டிகுலர் சாங் தான் வந்து நாங்க ஆஃப்டர் we came back to India after that ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போசலுக்கு அப்புறம் வந்து பாடின ஃபர்ஸ்ட் சாங் தான். சூப்பர் சார். சார் எப்படி நான் இன்டைரக்டா நான் கேட்டேன் பாத்தீங்களா? பாட்டு ஒண்ணு பாடுங்கன்னு. நீங்க டைரக்டா கேட்டுக்கலாமே சார். யோசிப்பீங்களா இருக்கும், ஏன்னா இவனுங்க பாருங்க பாட்டை பாட வச்சுக்கிட்டே இருக்கானுங்க ஆரம்பத்துல இருந்து அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா எங்களை பேச வைக்கிறது தான் கஷ்டம், பாட வைக்கிறது ரொம்ப ஈஸி. பாட வைக்கிறது ஈஸி சார். உண்மையா நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நீங்க எங்களோட பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய டைம் ஏன்னா பொன்னான நேரங்கள். ஸோ இதையும் தாண்டி நீங்க வந்து எங்க கூட பேசிட்டு இருக்கும்போது உங்களை வந்து அனுப்ப மனசு வருது இல்ல சார்? நீங்க பாடின பாட்டை அடிக்கடி கேட்டு அடுத்தடுத்து இது வந்து பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். வாய்ப்பை விட ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். I should thank Shakti TV and also you all because in the COVID-19 இந்த பீரியட்ல ஒரு almost we are all stuck at home. நாங்க வந்து வெளியிலே போக முடியாது. சென்னையில கேள்விப்பட்டிருக்கீங்க, சென்னையில வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எல்லாமே. நிறைய நல்ல மக்கள், நிறைய நல்ல புரிதல் இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாம் வெளில தான் இருக்காங்க, வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிறது இல்ல. அதனால நாங்க வந்து இப்ப கஷ்டப்பட்டு 2 மாசம் வீட்டுல இருக்கோம். இப்ப வெளில போனா இது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஸோ அதனால இது ரொம்ப டஃப்பான டைம். ஸோ இந்த நேரத்துல ஒரு லைவ்லியா ஒரு இன்டராக்ஷன் வந்து கண்டிப்பா மைண்ட் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது சட்டில் ஆச்சு, கொஞ்சம் லைட் ஆச்சு. ரொம்ப நாங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். Thank you so much for that. It was very lively.
once again, thanks to Shakti TV and also the whole group. Thanks a lot. Thank you so much. யா தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபைனலாக வந்து இலங்கையில் இருக்கிற உங்களுடைய அந்த தீவிரமான ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல வர விஷயம் ஏதாவது ஒரு இரு வார்த்தைகள். நிறைய பாட்டு கேளுங்க, நிறைய பாட்டு, நல்ல பாட்டு கேளுங்க. ஏன்னா மியூசிக்கோட ஒரு பெரிய ஹீலர் லைஃப்ல எதுவுமே கிடையாது. சொல்லுவாங்க தியானம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் காடு மலை அங்கெல்லாம் ஏறி உட்காந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் தேவைதான், அதெல்லாம் வயசான அப்புறம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த மனுஷனா வாழணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல மியூசிக் நாலேஜ் அண்ட் நல்ல மியூசிக் லிசனிங் இது வேணும். ஒரு நல்ல மனுஷன் சொல்றச்சே கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனா அவங்க கூட இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நல்ல பாட்டு கேளுங்க, நல்லா எங்க பாட்டா நிறைய கேளுங்க. அது நீங்க சொல்லவே தேவையில்ல சார், நாங்க கேட்டுட்டே தான் இருப்போம். ஓகே, நான் அட்வைஸ் பண்ணா பெருசுன்றுவாங்க. சோ அதனால வந்து நான் நல்ல யூத் தான், பெருசு கிடையாது. சோ ஐ ஸ்டார்டட் லிட்டில் early, பட் அதனால என்னன்னா நிறைய எங்க பாட்டு கேளுங்க, கேட்டுட்டே இருங்க, கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. நீங்க யூத்னு தான் இந்த உலகத்துக்கே தெரியுமே சார். எங்களை விட நீங்க தான் நல்லா ஃபன்னா இருக்கீங்க, நல்லா மிமிக்ரி பண்ணுவீங்க போலயே. ஆக்சுவலா வந்து நிறைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் தெரியும், வெளியில பண்ணி வாங்கி கிடைக்கிறது சார். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நாங்க இப்போ ஒரு 1 hour தான் பேசியிருப்போம். அந்த 1 hourல வந்து எங்க கூட இவ்வளோ க்ளோஸா இருக்கீங்க. ஸோ நீங்க வீட்டுல எல்லாம் எவ்வளோ ஃபன்னா இருப்பீங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஐயோ வீடை 2 ஆக்குவான் போல அப்படி ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கீங்களா நீங்க. வீட்டுலலாம் போய் சொன்னீங்க சுட்டுருவாங்க என்ன வந்து எல்லாரும் சேர்ந்து. ஓகே சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ரொம்பவே அழகா சிறப்பிச்சு கொடுத்துருந்தீங்க. ஆனாலும் கூட லாஸ்டா ஒரு சாங்கோட நாங்க டாடா பாய் பாய் சொல்லலாம் சார். ஓகே, லாஸ்ட் ஃபார் திஸ் டே. சோ என்னோட லாஸ்ட் நான் நினைச்சிருக்கேன் 80 வயசுக்கு பாட போறேன்னு நினைச்சிருக்கேன். நீங்க வந்து அப்படியே பாடிட்டே இருக்கணும், அதை நாங்க கேட்டுட்டே இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. இன்றைய நாளைக்கு லாஸ்டா ஒரு பாடல். அடி வெத்தல போட்ட முதட்ட எனக்கு பத்திரம் பண்ணிக்கோடு, நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க சத்தியம் பண்ணிக்கோடு, என் ரத்த சுடுகள்ல ஒத்த நிமிஷம் தாராசா, சாரட்டு வண்டியில சீரட்டோடியில ஓரம் தெரிஞ்சது உன்முகம், உள்ளம் கண்ணும் அந்த கள்ளச்சிரிப்புல உன்ன தெரிஞ்சது உன்னர, அட மன்மத காட்டில் உன்னர இழுத்து மதில் முசுக்கிட்டா, Thank you. Wow. Sir, thank you so much. இந்த 1 hour எங்களுக்காகவும் இலங்கையில் உங்களுக்கு இருக்கிற அந்த தீவிரமான ரசிகர்களுக்காகவும் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பாடல்கள் ரொம்ப என்ன சொல்கிறது சார், அந்த வாசிப்பு ஒரு மனிதனை பூரணமாக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக்கும் அதை கேட்கும்போது இருக்கிற ஃபீல் வந்து வேறு லெவல் ஃபீல் சார். அந்த ஃபீலை வந்து கொடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ ஸோ மச். சாரி ஃபார் தி டிலே. நான் ஒரு 15 minutes பிகினிங் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் சில டெக்னிக்கல் எரர். ஸோ நெக்ஸ்ட் டைம்ல அது இல்லாம பெட்டரா பண்றோம். அப்ப இன்னொரு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு. எஸ், இன்னொரு வாய்ப்பு இருக்கு சார். ஹரிணி மேமோட நீங்களும் ஒண்ணா ஒரு இன்டர்வியூ நாங்க பண்ணணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணிருங்க சார். ஓகே, கடைசில இன்சார்ஜ் ஆகிட்டீங்களே. ஓகே சார், thank you so much. பாய் சார். Thank you so much. எஸ், thank you. என்னத சொல்றது, ஸ்டார்டிங்லேயே அந்த சொன்ன விஷயம் தான். ஒரு பாடல் ஒரு பாட்டு படிக்கிற ஒரு புது பாடகர் வராங்க அப்படின்னு சொன்னா எத்தனை புது பாடகர்கள் வந்தாலும் ஒரு சில பாடகர்கள் வந்து நம்ம வந்து ஒதுக்கவே முடியாது. அவங்களுடைய பாட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே நிலைச்சு நிற்கும். அந்த பாடலை வந்து கேட்கும்போது அந்த புது ஃபீல் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ திப்பு சார் வந்து படிக்கும்போது கூட வந்து அந்த ஃபீல் எல்லாராலையும் வந்து உணர முடிஞ்சிச்சு. அவ்வளோ சூப்பராக. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப கோவக்காரரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு அவர் ஸ்டார்ட்டில் பார்க்கும்போது. அதுக்கப்புறமா இல்லை, நான் வந்து இப்படி தான், நான் வந்து ஒரு சாக்லேட் பாய், நான் ஒரு ஃபன்னான ஒரு பாய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ரொம்ப ஃபன்னாக பேசியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு அவரோட இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இவர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் பாடிட்டே இருந்தார். இவரை பற்றி நாங்கள் ஏன் இவ்வளோ சொல்கிறோன்னா, நம்மளுக்கு நிறைய சோகங்கள் இருக்கும், ஓகேவா, அது எல்லாமே ஹீல் பண்ணக்கூடிய ஒரு குரல் அப்படி யாருட அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இவரோட வாய்ஸை நம்ம சொல்லியே ஆகணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அவரை நாங்கள் பாட வச்சுட்டே இருந்தோம், அவரை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். ஓகே, இதே மாதிரி மறுபடியும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கவி,
நான் உங்கள் சுதர்ஷன். இது உங்கள் சக்தி Check. Shakti Check.